இந்த பாவம் இருந்தாலே சமாதான குறைவு, பயம், திகில், குற்ற உணர்வு, இருள், பிசாசின் ஆளுகை எல்லாம் இருக்கும். ஆகவேதான் இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெற, இந்த சஞ்சலத்திலிருந்து விடுதலை பெற, இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். எல்லா விதத்திலும் சமாதானம், சமாதானம், சமாதானம். எல்லா போராட்டத்திற்கும் சமாதானம், சமாதானம், சமாதானம் எனும் முடிவு. எல்லா தேவைகளுக்கும் சமாதானமான சம்பூர்ணத்தின் ஆசீர்வாதம், பரிபூர்ண சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது என்று இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. எல்லாம் இப்போ சமாதானமா இருக்கு, போராட்டமே இல்லை என்று நீங்கள் சொல்லும்படி ஆண்டவர் உங்களை இன்று ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்தில் காத்துக்கொள்வீர், காத்துக்கொள்வீர். உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் ஆண்டவரிடம், ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியல, நீர் செய்யும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறாரா இல்லையான்னு கவலைப்படாதீங்க. கேட்கிறாரு. நீங்க சொல்லும் போது அதை கேட்பார். நீங்கள் அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். உடனே பதில் நீங்கள் பார்க்காமல் போனாலும், கொஞ்ச நேரம் போராட்டம் இன்னும் அதிகரிக்கும் சூழ்நிலை வந்தாலும், எல்லாம் அப்படியே நிலை நிற்பது போல இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக பின்னணியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், சமாதானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அதான் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டேன், இனி எல்லாத்தையும் எனக்கு சமாதானமாய் நிறைவேற்றுவீர், சமாதானமாய் செய்து தருவீர். என்னோடு என் சத்துருக்களும் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி நீர் செய்வீர். எல்லார் மத்தியிலும் சமாதானத்தோடு கனத்தோடு வாழும்படி செய்வீர் என்று நம்புகிறேன் சுவாமி, நம்புகிறேன். இதான் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளும் மனம். அந்த மனதை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் அது ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். இயேசுப்பா, என்னோடு ஜெபிக்கும் இருதயத்தில் இறங்கட்டும் அப்பா. உறுதியாய் பற்றி கொள்ளும் மனம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில். அதோடு கூட பிரியமானவர்களே, இந்த சமாதானம் தேவனோடு சமாதானத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இயேசு கொடுக்கும் சமாதானம் இறைவனோடு சமாதானத்தை கொண்டு வருகிறது, இறைவனுடைய சமாதானத்தை அனுபவிக்க செய்கிறது. யோபு 25:2 அவர் உன்னதங்களில் பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டு சர்வ வல்லவர் சமாதானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சமாதானம் மேட் இன் ஹெவன், பரலோகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமாதானத்தை சுமந்து கொண்டுதான் சமாதான பிரபுவாக இயேசு என்ற பெயரிலே சர்வ வல்லமுள்ள இறைவன் இறங்கி வந்தார். யோவான் 14:27 அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், பரலோகத்தில் உருவாக்கப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, இந்த உலகத்தில் அது உருவாக்கவே முடியாது. ஏன்னா மனுஷன் பாவத்தில் தான் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பாவத்தின் விதையில் தான் பிறக்கிறது, மனுஷ விதையில் இருந்து தான் பிறக்கிறது. ஒரு மனிதனும் சுத்தமானவர்கள் அல்ல, ஒரு மனிதனும் பரிசுத்தமான அல்ல, ஒரு மனிதனும் தேவ சாயலுடையவர் அல்ல. ஆகவே ஒவ்வொருவருக்குள்ளும் பாவம் இருக்கிறது. மனுஷிக சரீரம் என்றால் பாவம் தான். இந்த பாவம் இருந்தாலே சமாதான குறைவு, பயம், திகில், குற்ற உணர்வு, இருள், பிசாசின் ஆளுகை எல்லாம் இருக்கும். ஆகவேதான் இதிலிருந்து விடுதலை பெற, இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெற, இந்த சஞ்சலத்திலிருந்து விடுதலை பெற, இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற எல்லாம் வல்ல இறைவனே சமாதானத்தை சுமந்து கொண்டு சமாதான பிரபுவாக இயேசு என்ற பெயரிலே நமக்காக வந்திருக்கிறார். கொலோசியர் 1:20 நமக்காக தம்மையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, பரிசுத்த ரத்தம். அவருடைய ரத்தம் இறைவனுடைய ரத்தம், இறைவனுடைய ரத்தம். ஒரு கன்னியின் கர்ப்பத்திலே உருவாகி உற்பவிக்கப்பட்டார். பரிசுத்த ரத்தம். அந்த இரத்தத்தினால் சமாதானத்தை நமக்கு
தரும்படியாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்ம செய்யக்கூடிய பலி ஒன்றுமில்லை, நம்ம பலி செலுத்தவே முடியாது. ஆகவே கடவுளே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தமது இரத்தத்தை பலியாக சிந்தி நமக்கு அந்த இரத்தத்தின் மூலம் சமாதானத்தை கொடுக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்காக நாம் நம்பி ஆண்டவரே மது இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுவோம். நம்மை இறைவனுடைய பிள்ளையாக மாற்றி அந்த இறை சமாதானத்தை அனுபவிக்க அவர் அருள் புரிவார். இன்னும் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானத்தை இறைவன் நமக்கு தருகிறார். பிலிப்பியர் 4:6-7. ஏனென்றால் இறைவனிடமிருந்து வரும் சமாதானம் எல்லாரையும் விட உயர, எல்லா பிரச்சனைகளையும் விட உயர, எல்லா சோதனைகளையும் விட்டு உயர ஆண்டவர் இந்த சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். இந்த சமாதானம் வந்துவிட்டால் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். இறை சமாதானம் அதை செய்கிறது. அந்த சமாதானத்தினால் ஆண்டவர் இப்பொழுது உங்களை நிரப்புவாராக, இன்று நிரப்புவாராக. உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று யோவான் 16:33 அவர் சொல்லுகிறார். அப்பா, இந்த சமாதானத்தினால் உமது மகனை மகளை நிரப்பும். இந்த நாள் முழுவதிலும் சமாதானம் இருக்கட்டும். வரும் காரியங்கள் எல்லாம் சமாதானம் நிறைந்ததாக இருக்கட்டும். உம்மை நம்பி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து உமது இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவின் பிள்ளையாக, தெய்வத்தின் பிள்ளையாக இருக்கும்படி இவர்களுக்கு அருள் புரியும். உம்மீது நம்பிக்கையை வைத்து இந்த சமாதானத்தின் காரியங்களை, ஆசீர்வாதங்களை, உயர்வை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்யும். உமது ஆசீர்வாதம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சமாதானமாயிருக்கட்டும். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திற்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், எனக்கு இமெயில் அனுப்பலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி பதில் அனுப்புவோம். God bless you. எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தா ஜெப மையம் கோயம்புத்தூரில் காருண்யா நகர் வளாகத்திலே செயல்பட்டு வருகிறது. அங்கு ஜூலை 11 சனிக்கிழமை, இந்த முறை சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு விசேஷித்த கூட்டம் நடைபெறப் போகிறது. அதில் நானும் சாமியல் தினகரனும் பங்கேற்க போகிறோம். வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையை அறிவித்து அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும்படியாக உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். குடும்பமாக வாருங்கள். உங்கள் சிநேகிதர்கள், சிநேகிதிகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அனைவரும் வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார். பேர் எப்படியாவது கூப்பிடணும்னு ஜெபிச்சிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக உங்கள் பேர் ஃபுல் நேம் என்னம்மா? பேரு சூர்யா. சூர்யா. நான் நிறைய சூர்யா ஆண்கள் தான் அந்த பேரை கேட்டிருக்கிறேன். ஆனால் திரும்பவும் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை, என் பிள்ளை மகா, நான் ஆசீர்வதிக்கிறேன். போன நிலைமையில தான் நான் இருந்தேன் ஆக்சுவலாக. அப்போது நான் இங்கே பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜெபிக்கும் போது என் பேர் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபைனல் ப்ரேயரில் நான் எதிர்பார்க்கல, கர்த்தர் உங்கள் மூலிமா என்னோட பேருக்கு சூர்யா நீங்கள் இழந்து போனது திரும்ப பெறுவீங்க. எல்லாம் புதிதாகுது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. You are saying that everything is finished. சகோதரி, கர்த்தர் எல்லாத்தையும் கட்டி எழுப்புகிறார். Oh sister, the Lord is building everything. எல்லாம் புதிதாக எல்லாத்தையும் கட்டி எழுப்புறார் ஆண்டவர். மகிமைக்குரியவர்களாக இருப்பீர்கள். 2 பேர் 3 பேர் கூடினால் என் நாமத்தினாலே அங்கே இருப்பேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் வருவார். உங்கள் நோய்களை அவர் நீக்குவார், பாரங்களை நீக்குவார், சண்டை சச்சரவுகளை நீக்குவார், பிசாசின் போராட்டங்களை நீக்குவார், தேவைகளை சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் சொன்னபடியே இதை செய்வார். மனுஷனால் அல்ல, தெய்வமே உங்களுக்கு செய்வார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேத வசனத்தின்படி ஆண்டவர் இதை நிறைவேற்றுவாராக. வாருங்கள், பாக்கியம் பெறுங்கள், நிறைவான பலனோடு திரும்பிச் செல்லுங்கள். காருண்யா நகர் வந்து செல்ல கோவை ரயில் நிலையம் மற்றும் காந்திபுரம் டவுன்ஹால் போன்ற பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 11 2வது சனிக்கிழமை. மறந்துவிடாதீர்கள், ஞாயிறு அல்ல, 2வது சனிக்கிழமை. யாவரும் குடும்பத்துடன் வாருங்கள்.